வணக்கம். ரொம்பவே சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம 2 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தம் போடுறதுக்கு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சு மூடி போட்டு மேலே இது போல் கனமான பாத்திரத்தை வச்சிடலாம். 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தால் ரொம்பவே சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. சூப்பர் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தி